இங்க குறைகள் அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்த விரும்பல நானு. நிறைகள் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆனந்த இல்லம். ஃபர்ஸ்ட் டைம்னால அப்படியே ஒரு கையெல்லாம் உதறுது எனக்கு. ஐயா அவர்கள் அந்த சிரிச்ச முகம் மறக்கவே மறக்காது என் லைஃப்ல. அப்படியே பதிஞ்சிருச்சு. இங்கே நான் சொல்லி தரது வாழ்றது எப்படின்னு யாருக்கும் சொல்லி தரல. சாவறது எப்படின்னு கலை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனந்தமாக சாவணும். பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா. என்னோட பேர் வந்து வி ஆனந்தன். நான் கடலூர்லேருந்து வரேங்க. இந்த தியானம் வாசி அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா அந்த இது வந்து நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன் நான். பார்த்துட்டு நான் இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிட்ட சொன்னேன். அவங்க உடனே வந்து இமிடியேட்டாக நானும் வரேன் அப்படின்னாங்க. அவங்க வந்து எங்கள் சன்னுக்கிட்ட சொன்னோடனே அவரும் நானும் வரேன் அப்படின்ட்டு வந்தாங்க. என்னன்னே தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு உந்துதல் இருந்தது. நேற்று வந்தபோது பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல் வந்தோம். ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாக வந்தோம். வந்தோடனே நல்லா வெல்கமிங் மேடம்லாம். வந்தோடனே ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த பிரதானமாக வந்து இந்த நன்றி உணர்ச்சி சொல்கிறது, அந்த மன்னிப்பு கேட்குறதுல உண்மையிலேயே எல்லாம் நான் உண்மையிலேயே அழுதுட்டேன் நான். அந்த மாதிரி ஃபீலிங்கே இருந்ததே இல்லை என் லைஃப்பில். அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த ஃபுட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று நான் வந்து சாப்பிடல. என்னால் வரும்போதே சாப்பிட்டு வந்ததுனால சாப்பிடல. காலையில் டிஃபனு, மதியம் லஞ்சு எல்லாமே சிறப்பாக இருந்தது. போகிறேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது இந்த ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல என்னால். ஃபஸ்ட் டைம்னால அப்படியே ஒரு கையெல்லாம் உதறுது எனக்கு. அந்த அளவுக்கு அப்படியே ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. கடைசியாக அந்த டான்ஸ் போடும்போது என்ன அறியாமல் மறந்துட்டேன் உண்மையிலேயே. ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு எல்லாமே நல்லா இருந்தது. ஐயா அவர்கள் அந்த சிரிச்ச முகம் மறக்கவே மறக்காது என் லைஃப்பில். அப்படியே பதிஞ்சிருச்சு. உண்மையிலேயே இன்னும் என்னென்னவோ சொல்ல வருது, ஆனால் வார்த்தை வரலை. இதுதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக அந்த கர்ம யோகிகள், நீங்கள் எங்கள் கூட கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாருக்குமே குருஜி அவர்கள் கோடான கோடி நன்றிகள். என் ஃபேமிலி சார்பாக கோடான நன்றிகள். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னா, இந்த நம்ம கர்மா எல்லாம் போகணும் அப்படின்ட்டு நிறைய முயற்சி வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அது கோயிலுக்கு போனால் போகுமா, இல்லை குளத்துக்கு போனால் போகுமா, இல்லை குருஜி சொன்ன மாதிரி அது என்ன தானம் தர்மம் அப்படி பண்ணால் போகுமா, இல்லை அது பூஜை புனஸ்காரம் வேற ஏதாச்சும் செஞ்சால் போகுமா அப்படின்ட்டு எதேதோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கேள்வி எனக்குள்ள நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நான் வெளியே வந்து அவர் கொடுத்துட்டார். அதாவது நன்றி உணர்வு, அப்புறம் மன்னிப்பு. இது ரெண்டுல நம்மளுக்குள்ள இருக்கக்கூடியது போயிடும். என்னோட பல நாள் கேள்விக்கான ஒரு பதில் அது. அதாவது இந்த ஜன்மம் வந்து மறுபடியும் நம்ம மீண்டும் பிறப்போம், மறுபடியும் ஒரு கஷ்டப்படுவோன்ற அந்த ஒரு நிலை இல்லை. இந்த மாதிரி இருந்துட்டா இதுக்கு மேல நம்ம லைஃப் நம்ம இந்த மாதிரி வாழ்ந்துட்டா நமக்கு அது மாதிரி இருக்காது, நம்ம முக்தி அடைஞ்சிருவோன்ற அந்த ஒரு உணர்வு. அதே மாதிரி இங்க குறைகள் அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்த விரும்பல நானு. நிறைகள் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆனந்த இல்லம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் என்னோட பேர் தினேஷ். நான் இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சுட்டு செகண்ட் டிகிரி போகிறேன் யூஜிக்கு. அம்மா எனக்கு வந்து அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது போகலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து சின்ன இதுலேருந்தே மெடிடேஷன் பிடிக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒழுங்கான டைம் இருக்காது, டைட் ஸ்கெடியூலாக இருக்கிறதுனால போக முடியாது. பட் ஆனால் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்தோம். அப்போது ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் போனேன். அதுக்கப்புறம் இது 3வது கிளாஸ் ஆக்சுவலாக. இந்த இதுக்கு இதுதான் முதல் முறை. வந்தப்பயே எனக்கு உள்ளே வந்தப்பயே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அந்த பின்னாடி சிட் அவுட் ஏரியா மாதிரி இருந்த இடத்துல நானும் அம்மா அப்பா 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்பா டயர்டாக இருக்குன்னு சொன்ன உடனே சரி வாப்பா மேலே போய் தூங்கலான்ட்டு மேலே வந்தோம். எனக்கு மேலே வந்து தூங்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இல்லை தூங்க மாட்டேன், எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு போயிட்டேன் அம்மாவை. நான் மட்டும் போனேன். அப்புறம் அம்மா வந்தாங்க. அப்புறம் நிறைய யோசனை வந்துச்சு. 2 பேரும்
கருத்து வேறுபாடு அதை சொல்லி தெளிவுபடுத்திக்கிட்டோம். இப்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்தது. கருத்து வேறுபாடு இல்லை, சில கருத்துக்கள் கருத்து பரிமாற்றம். சாரி. மேக்ஸிமம் நான் அட்டன் பண்ண 2 செஷன்லையுமே வந்து மெடிடேஷன் சொல்லுவாங்க, பிராணாயாமா சொல்லி கொடுத்தாங்க. பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லாஸ்ட்டாக போனதில் மைல்டாக இருந்துச்சு, லைக் யோகா டைப்பாக இருந்துச்சு. பட் இங்கே 2 இதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, இங்கே கம்ப்ளீட்டாக ஹார்ட் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் மாதிரியே இருந்தது. ஃபஸ்ட் ஆகும். வெண்ணெய் கிடையிறதுன்னா எந்த அளவுக்கு கிடையிறமோ கடை தான் தடுமை, அப்புறம் தான் பொங்கி போகிறோம், பெஸ்ட் ஆகிடும். அது குண்டலினி மேலே தரோன்னா நம்ம அவ்வளோ ஒர்க் அவுட் கொடுத்தோம். இல்லைன்னா உடம்புல இருக்க நோய்களை சரி பண்ண முடியாது. இதில் வாசியில் வந்து நீங்கள் பிரீத் அவுட் பண்ண சொல்கிற மாதிரில ஒவ்வொரு இதுக்கு நீங்கள் மூவ் பண்ணும்போது மூச்சு இழுத்து அதுலேயே பிராணம் சரியில்லை, ஃபுல்லாக சரியாயிடும். ஆஸ்துமாலாம் ஒரே செட்டிங் சரியாயிடும். நிறைய பேருக்கு ஆஸ்துமா சரியாயிடும். அப்போ இந்த உடலுக்கு ஒரு சில பயிற்சிகளை கொடுக்கும் பொழுது உடலுடைய ஆர்கான்ஸு, தி ஸ்கெலட்டல் சிஸ்டம், நர்வ் சிஸ்டம், பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும். பிராணனுக்கு ஒரு சில பிராண சம்மந்தப்பட்ட வாசி சம்மந்தப்பட்ட பிராணாயாமம் சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் கொடுக்கும்போது அதை சரி பண்ண முடியும். மனசுக்கு ஒரு சில பயிற்சிகள் கொடுக்கும்போது அதை சரி பண்ண முடியும். அப்படி தனித்தனியாக நீண்ட நெடுங்காலமாக பல பயிற்சிகளை செஞ்சாங்க. 20ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப வேகமாக நாகரிகம் வளர்ச்சி அடையும் போது மனம் செதஞ்சிருச்சு. 20,000 வருஷத்துல மனிதனுக்கு ரெக்கவர் ஆகிற வழி தெரியல. சயின்ஸில் போய் பெருசாக பண்ண முடியல. ராக்கெட் விட்டு இப்போ எதாவது பண்ண முடியுது. சைக்காஸ்ட் வச்சு ஒரு மனநோயை சரி பண்ண முடியாமல் போகும். அப்போ தோன்றின அந்த மெய்ஞானிகள் இருக்காங்க இல்லைங்களா, ரொம்ப எளிமையாக எல்லா உடலுக்குள்ளேயும் வேலை செய்கிற மாதிரியான ஒரு சில சிஸ்டங்களை வடிவமைச்சாங்க. அதில் உடலுக்கு தேவையான பயிற்சிகளும் இருந்தது, பிராண உடலுக்கு தேவையான பிராண பயிற்சிகளும் இருந்தது, மன உடலுக்கு தேவையான பயிற்சிகள். இதெல்லாம் தாண்டாமல் விஞ்ஞானமய கோஷத்துக்கு நம்மளால போக முடியாது. விஞ்ஞானமய கோஷத்துல போகாமல் ஃபிட்னஸில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. ஃபிட்னஸில் சக்ஸஸ் பண்ணாமல் ஆனந்தமய கோஷத்துக்குள்ள போக முடியாது. ஆனந்தமய கோஷத்துல போகாமல் அவன் எப்படி இருப்பாங்க ஒரு ஃபீலை நம்ம உணர முடியாது. வித்தின் செகண்ட் நமக்கு கிடைச்சிட்டு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அடுத்தடுத்து வந்த ஞானிகள் அது இருக்கிற நமக்கு முன்னால் உட்காந்துருக்க ஆளுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சாங்க. அப்படி 20ஆம் நூற்றாண்டுல வடிவமைக்கப்பட்டு ரொம்ப சிறப்பாக நிறைய பேர் மெயினாக ஃபாரினர்ஸ், ரொம்ப உடல் கெட்டு போயிருந்த அமெரிக்கா, லண்டன் மாதிரி மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. அவங்க இந்தியன் குருவை தேடி வந்தாங்க, நிறைய செஞ்சு கொடுத்தாங்க. 48 நாள் ப்ரோக்ராமாக இருந்துச்சு. அதை அடுத்தடுத்து வந்த ஞானிகள் எடுத்தாங்க, வேற மாதிரிலாம் பண்ணினாங்க. ஒரு 30 வருஷம் ஆராய்ச்சியில் ரொம்ப எளிமைப்படுத்தி அதை பயிற்சி பண்ணி இது இப்படி பண்ணாலும் இருக்குமா, அப்படி பண்ணாலும் இருக்குமா, ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தவறாக போச்சுன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வரும். இப்போ நம்ம உடம்புல பரிசோதனை பண்ணும்போது சைட் எஃபெக்ட்ஸ் வரும். சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம மீண்டு வர்றதுக்கு கால நேரங்கள் எடுத்துக்கும். சப்போர்ட்டர்ஸ் இருக்கணும், இல்லை ஒரு உடம்பை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கணும், ஒரு சித்தன் இருக்கணும் கூட நமக்கு மருந்து கொடுக்க, இல்லை நம்ம செத்து போயிடுவோம். ஒரு பயிற்சி தவறாக போச்சுன்னா விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கணும், நமக்கு 2 மூலிகை கல்பத்தை போட்டு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ரெக்கவர் ஆக முடியும். அப்போ தான் அடுத்த பயிற்சி நம்ம பண்ண முடியும். அது அவன் பார்த்து அருள்கள். அப்படி பண்ணி அழகான ஒரு ப்ரோக்ராம் நம்ம கொண்டாந்துருக்கோம். அது இந்த 3 வருஷத்துல ஏகப்பட்ட டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த 3 வருஷத்துக்குள்ள ஒரு 1000 பேர்த்துக்குள்ள இதை பரிசோதனை பண்ணி நிறைய ரிசல்ட் பார்த்துருக்கோம். அற்புதமான ஒரு பயிற்சி. சடோரி உங்கள் உடம்ப இருக்கிற எல்லா நோயும் சரி பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் போய் வேலை செய்யும், எல்லா ஆர்கான்ஸும் ஒழுங்காக வேலை செய்யும். முழுசாக செஞ்சீங்கன்னா எத்தனையோ நோய் காணாமல் போனவங்க இருக்காங்க. உடலை ரெடி பண்ணணும், அதே நேரத்தில் உங்களோட பிராண சரீரத்தை ரெடி பண்ணும், உங்கள் மனோ சரீரத்தை ரெடி பண்ணும். இதெல்லாம் ரெடி பண்ணி உங்களை டப்புக்குன்னு உள்ளே பிடிச்சி விஞ்ஞானமய கோர்ஸை தாண்டி ஆனந்தமய கோர்ஸை எடுத்துகிட்டு போயிடும். இங்கே நான் சொல்லித்தரது வாழ்றது எப்படின்னு யாருக்கும் சொல்லித்தரல, சாவறது எப்படின்னு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனந்தமாக சாவணும், சொல்லிட்டு சாகணும். நீ சாவர 2 வருஷத்துக்கு முன்னாலே தான் சொல்லிடணும். அதுதான் உங்களோட பயிற்சி. என்ன புண்ணியம் செய்தேனோ